மருந்தகத்தில் வேலை பார்த்து வந்த இளைஞர் கொலை வழக்கு தொடர்பாக தற்பொழுது பிரபல கன்னட நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். இந்த கொலை வழக்கிற்கும் பிரபல நடிகருக்கும் என்ன சம்பந்தம் இருப்பதாக அறியப்படுகிறது? விசாரணையில் முதற்கட்ட தகவல் என்ன தெரிய வந்திருக்கிறது? கண்டிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெங்களூரு நகரின் காமாட்சி பாளையா போலீஸ் எல்லைக்குட்பட்ட பகுதியில் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் இருந்து கிடந்தார். அவர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தும் போது அவர் சித்ததுர்கா மாவட்டத்தைச் சேர்ந்த வேலு, அவரது வயது 33. அவர் பெங்களூரில் உள்ள ஒரு மருந்தகம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதற்கு அடிப்படையில் சிசிடிவி, அந்த பகுதியில் இருந்த சிசிடிவிகளை ஆய்வு செய்யும் போது 3 நபர்கள் அவரது உடலை கொண்டு வந்து வீசுவது தெரிய வந்தது. அந்த 3 நபர்களை போலீசார் பிடித்த போதுதான் ஒரு முக்கிய தகவல் தெரிய வந்தது. பிரபல நடிகர் தர்ஷன் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது. இதன் பின்னணி என்ன என்று பார்க்கும்போது, மருந்தகத்தில் வேலை பார்க்கும் ரேணுகா சுவாமி தர்ஷன் குறித்து தவறான தகவல்களை அவரது நெருங்கிய தோழி, அதாவது தர்ஷனின் நெருங்கிய தோழியான பவித்ரா கவுடா என்பவருக்கு அடிக்கடி அனுப்பி வந்திருக்கார். அது மட்டுமல்ல, ஆபாச மெசேஜ்களையும் அனுப்பி வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விஷயத்தில் தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற கோணத்தில் தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கார்கள். இந்த வழக்கில் தற்போது தர்ஷன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. இருப்பினும் போலீசார் இதில் தர்ஷனுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறதா? ஏனென்றால் இதற்கு முன்பாக அந்த சிசிடிவியில் யார் உடலை கொண்டு வந்து வீசினார்களோ அவர்கள் 3 பேரிடம் விசாரணை நடத்தும் போது அவர்கள் தான் தர்ஷன் பெயரை கூறியிருக்கிறார்கள். தர்ஷன் சொல்லித்தான் தாங்கள் செய்தோம் என்ற ஒரு விஷயத்தை கூறியதாக நமக்கு தெரிந்த போலீஸ் வட்டாரங்கள் மூலம் தகவல் வந்திருக்கிறது. எனவே இந்த தகவல் அனைத்தும் அதிகாரப்பூர்வமாக இருக்கும் பட்சத்தில் அவர் இன்றே சிறைக்கு அனுப்பக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது அவர் போலீசார் பக்கம் வைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலஞ்சிங் ஸ்டார், குறிப்பாக கடந்த 2019 தேர்தலில் கூட இவரது பிரச்சாரம் நடிகை சுமலதாவுக்கு வெற்றியை தேடி தந்தது என்று கூட பரவலாக பேசப்பட்டது. கர்நாடகாவின் முன்னணி நடிகராக வலம் வருபவர் சேலஞ்சிங் ஸ்டார் என்று கூட செல்லமாக அழைக்கப்படுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தனது தோழி ஒருவருக்கு குறுந்தகவல்களை அனுப்பியதற்காக இந்த கொலை வழக்கில் அவர் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எப்படி இருந்தாலும் போலீஸ் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 1-2 மணி நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக இந்த வழக்கில் அவர் எந்த அளவிற்கு அவரது பாத்திரம் இருக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பார்கள். ரைட், உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.